அமெரிக்கா ஈரானுடைய இந்த பதட்டத்தை தணிப்பதற்காக அரபு நாடுகள் மொத்தமாக களமிறங்கி இருக்கு. குறிப்பாக ஜிசிசி கல்ஃப் கண்ட்ரிஸ் மொத்தமாக களமிறங்கி இருக்கிறது. அமெரிக்காவோட தொடர்ந்து அவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு வராங்க. எக்காரணம் கொண்டும் ஈரான் மேல நீங்க தாக்குதல் நடத்தவே கூடாது என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக சவுதி அரேபியா ஈரானை தாக்குவதை தவிர்க்கவே வேண்டும் என்று அமெரிக்காவுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வர்றாங்கிற செய்திகள் இன்றைக்கு அல் ஜசீரா மொத்தமாக வெளியிட்டிருக்கிறார். அதே நேரம் கத்தார், ஓமான், அதே போன்று துருக்கி ஆகிய நாடுகள் தொடர்ந்து யுஏஇ உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எக்காரணம் கொண்டும் நீங்க தாக்குதல் நடத்தவே கூடாது. அதுக்கான காரணம் என்னன்னா, ஈரான் மேல இருக்கிற பாசம்ங்கிறத தாண்டி ஈரான் மேல தாக்குதல் நடத்தக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணமும் அவர்களிடத்தில் இருக்கிறது இல்லாமல் இல்லை. அதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விவகாரம் என்னன்னு கேட்டா, இப்படி அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் நடத்தினா ஈரான் எப்படி அமெரிக்காவை பழிவாங்க என்று பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் வெகு தொலைவு, பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் டிஸ்டன்ஸில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ அமெரிக்காவுக்கு எப்படி அட்டாக் பண்ணுவாங்கன்னா, அவங்க ஆல்ரெடி கத்தாருடைய அமெரிக்கன் போர்ட் மேலே அட்டாக் பண்ணி காட்டிட்டாங்க. ஒரு முன்னுதாரணத்தை காட்டிட்டாங்க. ஈரான் அடிக்க மாட்டான், தாக்க மாட்டான்றதுலாம் கிடையாது. ஆல்ரெடி கத்தார் மேலே அவங்க தாக்குதல் நடத்தி காட்டிட்டாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பேஸ் மேலே அவங்க தாக்குதல் நடத்துவாங்க. அதே மாதிரி யுஏயில் இருக்கக்கூடிய பேஸ் மேலே தாக்குதல் நடத்துவாங்க. பஹ்ரைன் மேலே தாக்குதல் நடத்துவாங்க. சுற்றி இருக்கக்கூடிய எல்லா அரபு நாடுகள் மேலேயும் தாக்குதல் நடத்துவாங்க. ஈவன் துருக்கி மேலே கூட அவங்க தாக்குதல் நடத்துவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அப்படி தாக்குதல் நடத்தினா துருக்கியோ சவுதியோ சேர்ந்துக்கிட்டு ஈரானோட சண்டைக்கு வர முடியாது. காரணம் என்னன்னா, அவங்க சவுதிக்கு தாக்கலை, அவங்க துருக்கிக்கு தாக்கலை, அவங்க யுஏஇக்கு தாக்கலை, அங்கே இருக்கிற அமெரிக்காவுடைய பேஸுக்கு தான் தாக்குறாங்கன்னு அர்த்தம். ஆனால் அது அந்தந்த நாடுகளுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக போகிறது மட்டுமல்லாமல் அவங்க தொடர்ந்து இந்த தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி தங்களுக்கு அந்த பலம் இருக்குதுங்கிறத கத்தருடைய போர்ட் மேலே அவங்க தாக்குதல் நடத்தி காட்டிட்டாங்க. இதை விட அவங்க பயப்படுறது கூடுதலாக சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் பயப்படுறது யாருக்குன்னு கேட்டால் ஹவுத்தீஸுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும். நீங்கள் திருப்பி அட்டாக் பண்ணுங்க ஈரான் ஒரு கமெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் ஹவுத்தீஸ் சவுதி அரேபியா மேலே தாக்குவாங்க. 2019 கடைசியாக ஹவுத்தீஸ் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் வயல்கள் மேல தாக்குதல்களை நடத்தியிருந்தாங்க. அதுக்கு தான் பேசி சமாதானமாகி, நான் உனக்கு அடிக்க மாட்டேன், நீ எனக்கு அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்துக்கே போனாங்க. இந்த மாதிரி முன்னுதாரணங்கள் சவுதிக்கு இருக்கிறது. ஏன்னா ஈரான் தாக்குதல் நடத்துவதோ இல்லையா, ஹவுத்தீஸ் தாக்குதல் நடத்துவாங்க. ஹவுத்தீஸ் தாக்குதல் நடத்தினா ஈரான் தாக்கியதாக அவங்களுக்கு முடிவெடுக்கவும் முடியாது. ஹவுத்தீஸோடு தான் அவங்க சண்டை பிடிக்க வேண்டி வரும். அசால்ட்டா எண்ணெய் வயல்களுக்கு அடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். எல்லாத்தையும் விட சவுதி அரேபியா நியோம் என்கிற சவுதியினுடைய வளர்ச்சி திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். 500 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவுல செய்யப்படக்கூடிய மிகப்பெரியதொரு வளர்ச்சி திட்டம். இந்த வளர்ச்சி திட்டத்துக்கு ஹவுத்தீஸ் தாக்குதல் நடத்தி அழிச்சிட்டாங்கன்னு சொல்லி சும்மா ஒரு அட்டாக் பண்ணிட்டா கூட வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வரமாட்டாங்க. எந்த டைம்